எனக்கு வந்து ஊர் வில்லுக்குறி. வில்லுக்குரியில் மாடத்திட்டு விலை அப்படின்னு ஒரு கிராமம். நான் படித்தது எல்லாமே அதே ஊரில் தான். அங்கேயே வந்து ஆட்லின் மெட்ரிகுலேஷன் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து 12th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அப்போது அந்த படித்து முடிக்கிறது வரைக்கும் எனக்கு வெளியில் எனக்கு பஸ் ஏற கூட கரெக்டாக தெரியாது. ஏன்னா வந்து எல்லாமே நடந்து போகிற தூரத்துலேயே ஸ்கூல் வீடு எல்லாம் இருக்கிறதுனால நான் அதுக்குள்ளேயே தான் நான் இருந்தேன். ஸோ அது முடிச்சுட்டு எனக்கு எப்படியாச்சும் வெளியே படிக்க போகணும். நம்ம ஊர்லேயே நிறைய காலேஜ் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரியில் தான் அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே எனக்கு வெளியே தான் படிக்க போகணும் அப்படின்னு எனக்கு இங்கே தான் இதான் படிக்கணும் அதான் படிக்கணும் இல்லை, ஆனால் வெளியே படிக்கணும். அந்த ஒரு இதெல்லாம் வந்து நான் வெளியே படிக்க போனேன். திருச்சியில் சென்ட் ஜோசப் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது. அங்கே வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்னு கோர்ஸ் எடுத்து படித்தேன். 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு ஊருக்கு வரும்போது பார்த்தா கோவிட் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஹையர் ஸ்டடீஸ் போகவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது எப்படி ஏன்னா எல்லாருமே இந்த பேண்டமிக்ல என்ன பண்ணணும்னு தெரியாமல் வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டாக நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணி அது அந்த டைமில் எனக்குமே கோவிட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. செகண்ட் வேவ்ல எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அப்பா எனக்கு அம்மா எல்லாருக்குமே பாசிட்டிவ் ஆச்சு. ஸோ அதுலேருந்து திரும்ப ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப பிஎட் ஆக்சுவலாக பிஎஸ்சி படித்தேன். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு படிக்கணும்னு சொல்லிட்டு பிஎட் படித்தேன். ஸோ 2 வருஷம் பிஎட் படிச்சுட்டு அது திரும்ப ஒருக்கா யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டும் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி ஒரு பிரேக்கு 2 வருஷம் வேலைக்கு போகணுன்னு ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் திரும்ப அதுக்கப்புறம் அந்த பிரேக்கை கண்டினியூ பண்ணி இப்போ வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒருக்கா பண்ணலாம் அப்படின்னு இது ஒரு 3rd டைமாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு யூடியூப் இது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. இந்த 3rd டைமில் அப்பாவோட சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடியுமே அப்பா சப்போர்ட் தான். ஆனால் இப்போ வந்து அப்பா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலாமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால என்னால் ஃப்ரீயாக பண்ண முடியுது. நெக்ஸ்ட் அப்பா கிட்ட கேட்போம். பையன் கூட வீடியோ பண்ணும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சைட் ரிலேஷன் சைடில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போகும்போது ஏதாவது பேட் கமெண்ட்ஸ் குட் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கா? நானும் பையனும் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போன நேரம் என்ன கேட்பாங்க, நீயும் பையனும் நல்லா நடிக்கிறீங்க, நல்லா இருக்குது, நீ சின்ன வயசில் சினிமா நடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்த, அந்த நடிப்பெல்லாம் இப்போ தான் கொண்டு வர அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு இவனை கூட நடிக்க சிமியும் நான் பழைய நான் ஒரு 13 வயசுலலாம் ரஜினிகாந்த் எல்லாம் போய் பார்க்க போயிருந்தேன். எனக்கு ரஜினின்னு ஒரு நல்ல ஒரு பிரியம், நடிக்கணும் நல்ல ஆசையாக இருந்தது. சின்ன வயசில் வீட்டில் சண்டை போட்டுட்டு ஒரு 13 வயசில் சென்னை போயிட்டேன். சென்னையில் போய் சத்யா ஸ்டுடியோவில் வேலைக்கு வேண்டி போய் சேர்ந்து ஒரு 2 வருஷம் நடிக்கணும்னு நல்ல ஆசையாக இருக்குமே. என்ன சின்னட்டேன் இந்த பேக் தூக்கிட்டு போகிறக்கு தண்ணி ஊற்றுறக்கு இப்படி போட்டு என்ன வேலை வாங்கிட்டே இருந்தாங்க. அப்படி வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த நடிப்புக்குள்ள அதை கொண்டு வர முடியல வெளியே. அதனால் நான் அங்கேருந்து ஊருக்கே வந்துட்டு சரி அப்படி இருக்கணும்னு இருக்கிறது. இவன் இந்த யூடியூப்லாம் பார்க்கணுமே எனக்கு சின்ன கோபமாக தான் இருந்து, சரி இவன் இந்த சும்மா போட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவன் பண்ண எனக்கு இவனை எப்படியாவது நம்ம வளர்த்து விட்டுறணும் அப்படி பண்ணிட்டு இவன் கூடயே சேர்ந்து நிறைய பண்ணிட்டு இருக்கேன். பேட் கமெண்ட்ஸ் கொடுக்காங்க. இப்படி சொல்லுவாங்க, என்னடே நீ பொம்பளை வேஷம் எல்லாம் போட்டு நடிக்கிற அப்படிலாம் கேட்பாங்க. நீ இவ்வளோ வயசான பிறகு இதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு கேட்பாங்க. நான் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன். ஒவ்வொரு கிரியேட்டர்ஸ்க்கும் டிவி ஷோ பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். நீங்கள் அதை ஆக்சுவலி பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சா இல்லை கஷ்டப்பட்டு அதில் போனீங்களா? ஆக்சுவலாக என்னென்னா டிவியில் வரதுன்னுள்ளது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு தான். டிவியில் அது வந்து நாங்கள் நியூஸ் சேனலில் வரதா இருந்தாலும் சரி, இல்லை சேனல்ஸில் ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாருக்குமே அது ஒரு கனவு இருக்கும், ஆசை இருக்கும். ஆக்சுவலாக கிரியேட்டருக்கு ரொம்பவுமே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சேனலில் வந்தது அப்படின்னா அந்த ஒரு நானும் சுனிஷ் நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு அவேர்னஸ். நாங்கள் அது அவேர்னஸ் எங்களுக்கு அது இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுக்கணும் எதிர்பார்க்காம பண்ண ஒரு விஷயம் தான். அது ஜஸ்ட் நாங்கள் போய் ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக. ஆக்சுவலாக மேரி மீ அப்படின்னு ஒரு ரீல் அந்த டைம் ட்ரெண்ட் ஆச்சு. அப்படி முகத்தை வச்சுட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த போய் பண்ணுறதுக்கு நாங்கள் காஸ்டியூம் வந்து நான் ஒரு மணமகன் என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி போட்டு போனோம். ஸோ போயிட்டு போனது அந்த இடத்துல இருந்தவங்க ஆக்சுவலாக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அது வந்து ஆக்சுவலாக ட்ரெண்டான ஒரு விஷயம்தான். அப்படி தான் ஃபஸ்ட் டைம் வந்தது. அந்த நியூஸ் சேனலில் வந்த அந்த பீரியட் இது எல்லாமே எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அதனால எங்களுக்கு எந்த ரியாலிட்டி ஷோக்குமே எங்களை வந்து கூப்பிடலை. இப்போது ரீசெண்டாக அப்பாவும் நானும் இந்த ஒரு கடைசி ஒரு 5 மாதமாக போடுற வீடியோஸில் நானும் தங்கச்சியும் ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். எப்படின்னா அப்பா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அப்போ நானும் தங்கச்சியும்
ஆமாம் ஸ்நாக்ஸ் லேஸ் சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்போ அப்போ அப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு திருப்போம். ஸோ இந்த ஒரு வீடியோ, அந்த ஒரு ரீலை வந்து அந்த ஷோவோட ஒரு டேரக்டர் சம்திங் யாரோ பார்த்துட்டு எங்களுக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து பண்ணுறது நல்லா இருக்கு, ஒரு ஷோ பண்ணுறீங்களான்னு கலைஞர் டிவிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி தான் அந்த ஒரு கான்டாக்ட் கிடச்சி தான் ஃபர்ஸ்ட் அதில் போனது. ஸோ அதை பார்த்துட்டு இப்போ விஜய் டிவிலேருந்து நீயா நானாலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ நான் போயிட்டு வந்திருக்கேன். இப்போ இன்னும் அது டெலிகாஸ்ட் ஆகலை. ஓகே. ஸோ அது ஒரு போர்ஷன் போயிருக்கு. இப்போ இந்த காலத்துல வந்து தன்னை கேவலப்படுத்தி வீடியோ போட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு வீடியோ போடுறவங்களுக்கு ட்ரெண்ட் ஆக முடியல. ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஆமா, அது வந்து கேவலப்படுத்திங்கிற போது ஆமாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ரீச் கிடைக்குது. ஏன் அப்படின்னா சொசைட்டி ஃபுல்லாமே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அந்த மாதிரி இருக்கிற டைம்ல எதையாச்சும் பார்த்து சிரிச்சிட மாட்டோமா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ ஏன்னா அது வந்து இவங்க நல்லா வாய்ப்பாக யூஸ் படுத்திக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே நிறைய பேர் நல்ல கண்டென்ட், நல்ல விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து அதையும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்கள மாதிரி நிறைய பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி வர முடியும். கேட்டகரி பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்கும். ஆனால் அந்த என்டர்டைன்மெண்ட் கேட்டகரிக்கு மட்டும்தான் ஆடியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அதுலேயே நிறைய கேட்டகரி இருக்கும் யூடியூப் பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஆனால் நிறைய பேர் நல்ல விஷயங்கள், இப்போ நாங்களுமே அப்படிதான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம். கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கவங்களெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்களும் ஒரு நாள் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்கா பண்ணுவோம். ஃப்ராக் மாதிரி தவளை துள்ளுற மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து நாங்கள் வந்து சிங்கப்பூர் வரைக்கும் தவளை மாதிரி துள்ளி துள்ளி போகிறோம். அப்படி சும்மா கிரிஞ்சு வேணும்னே பண்ணோம், பிளான் பண்ணி பண்ணோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம், மக்கள் எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணோம். அது நல்லா ஷேர் ஆச்சுது, நல்லா ரீச் ஆச்சு. அப்போதான் எங்களுக்கு புரிஞ்சுது நாங்கள் பண்ண அந்த 4 அவேர்னஸ், அதாவது ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டி அவேர்னஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் டவுரி வாங்கக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் ட்ரக்ஸுக்கு நம்ம இப்போ ரீசெண்டாலாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ரொம்ப ட்ரக்ஸ் அதிகமாயிடுச்சு, கஞ்சா அந்த மாதிரி. ஸோ அதுக்கு அப்போ வந்து யமதர்மன் மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஒரு சித்திரகுப்தன் மாதிரி போட்டுட்டு சவப்பட்டியை தூக்கிட்டு பண்ணோம், அந்த அவேர்னஸ் பண்ணோம். அப்புறம் கன்னியாகுமரியில் போலி பிச்சைக்காரங்க இருக்காங்க, அதை பற்றி பண்ணிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தோம். அதுக்கான ரீச்சை விட இந்த ஒரு தவளை மாதிரி துள்ளி நாங்கள் வந்து சிங்கப்பூர் போகிறோம் அப்படின்னு சொன்ன விஷயம் நல்லா ரீச் ஆச்சுது. அப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சது மக்கள் இதை ரொம்ப விரும்புகிறாங்க, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை விரும்புகிறாங்கன்னு தெரிய வந்துச்சு. ஏன்னா ஒரு ரீச் ஆயிடலாம், ஷார்ட் டைம்ல நம்ம ஒரு பெரிய ரீச் வந்துடும். ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியாது, அந்த மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் க்ரோத் இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியாக வந்து அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆக முடியும். நிறைய பேரை பார்த்துருக்கோம், ஷார்ட் டைம்ல ஒரு 1 வீக் 1 மந்த்ல க்ரோ ஆயிருப்பாங்க, ஒரு ஏதோ கேவலமான விஷயங்கள் பண்ணி ட்ரெண்டாக இருப்பாங்க. ஆனால் அதனால அவங்களால லாங் லாஸ்டிங்காக இருக்க முடியாது. ஸோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டால் வெயிட் பண்ணால் வந்து கன்ஃபார்மாக ஏன்னா எங்கேயுமே ஒரு இடத்துல வந்து போய் ஜெயிக்கும்னு எங்க வரைக்கும் எங்கேயும் சொன்னதில்லை, உண்மை ஜெயிக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கஷ்டப்பட்டா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், இந்த மாதிரி தான் அந்த காலத்துலேருந்தே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கஷ்டப்படுறதுக்கான இருக்கும், ஏன்னா கொஞ்சம் டிலேயாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக எங்களுக்கே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, டிலே தான். இப்போதான் வெளியே தெரியவே ஆரம்பிக்கிறோம், ஆனால் முன்னாடி இருந்தே பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ கன்ஃபார்மாக ஒரு இடத்துல நமக்கான ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும், பண்ணிட்டே இருந்தா கன்ஃபார்மா கிடைக்கும். சினிமாவில் ரீச் ஆகணும்னா காசு முக்கியமா திறமை முக்கியமா? மேபி நீங்க சின்ன வயசுல ட்ரை பண்ணேன்னு சொன்னீங்க, அன்னைக்கு உள்ளதுல காசு எல்லாம் தேவையில்லை. காசு வந்து உள்ள மாதிரி நடிச்சு வரல அவங்க. இப்போ சிவாஜி கணேசன், பிரபு அப்படி இப்படி வாரிசுகளை தான் நிறைய பேரை கொண்டு வர பார்த்தாங்க. வெளியிருந்து கொண்டு வரக்கு இப்போ ஜஸ்டின், நார்கோவில் ஜஸ்டின் நடிகர், அவங்க பொண்ணு பபிதா, அவங்கள்ட்ட போய் கேட்டேன். அவங்க வந்து நாகர்கோவிலுக்கு வந்திருந்தாங்க, நானும் போயிருந்தேன். அப்போ எனக்கு ஃப்ரெண்டு ஒரு ஆள் மூலம் அவங்கள்ட்ட பேசினேன். நான் இப்படி வந்து சின்ன பிள்ளையிலேயே ஆசைப்பட்டிருக்கேன் அப்படி ஒன்று சொன்னேன். பபிதா வந்து இதெல்லாம் தொழில் வந்து சரி வராது அப்படிலாம் சொல்லுது. நல்லா இருக்கும், பிறகு என்ன பற்றியா நான் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இப்போ ஒன்றுமே இல்லை, சீரோ அப்படின்னு எல்லாம் சொல்லிச்சு. எனக்கு அதெல்லாம் பெரிய இது இல்லை, நடிக்கணும்னு தான் இருந்ததே தவிர. ஆனால் நிறைய நடிகர்கள்ட்ட பேசியிருக்கேன், பேசி இப்படி இது பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஃபேமிலிஸுக்கு தான் சான்சஸ். ஆமாம். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய நடிகர், நாடக நடிகர், நிறைய நாடகங்களில் நடிச்சிருக்காரு. ஆனால் எங்கள் அப்பா ஒத்தைக்கு ஒரு பிள்ளை. அதனால சினிமாவில் வந்து அசோகன், இவர் வீரப்பா எல்லாம் இருக்க சமயத்தில் எங்கள் அப்பாவை கூப்பிட்டுருக்காங்க சினிமாவுக்கு. அப்போ அப்பா ஒத்தைக்கு ஒரு பிள்ளைனால அவரை உடையில. அந்த வாரிசுல வந்ததுனால எனக்கு அதுலேயே ஒரு ஆர்வம், பிள்ளைக்கும் இப்போ ஒரு ஆர்வம் அதுலேயே இருக்குது. ஸோ இப்போ இருக்க டைமுக்கு திறமை முக்கியம் நினைக்கிறீங்களா, இல்லை காசு இருந்தால் தான் சினிமா ஃபீல்ட்ல ஏற முடியும்? இப்போ வந்து காசு இருந்தால் நம்மளே படம் எடுத்துடலாம் இல்லையா? இப்போ காசு வச்சு இப்போ என் பிள்ளையே வச்சு எடுக்கணும்னு சொன்னா நம்மளே எடுத்துடலாம் இல்லையா? கான்ஃபிடன்ட் உங்களுக்கு இருக்கு.
ஓகே, இப்போ எப்படின்னா சினிமால வந்து ரொம்ப கிரிஞ்ச் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. ம். புரியுதா? புரியுது புரியுது. கஷ்டப்படுறவங்களுக்கு டக்குன்னு அது கிடைக்கல. அது எதனால நினைக்கிறீங்க? அது எதனாலனா, இப்போ ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா எந்த ஒரு மூவி ப்ரொமோஷனுக்குமே ஒரு யூடியூபை நம்பி வர வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை முன்னாடி எல்லாம். இப்போ ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகணும்னா கூட அதுக்குன்னு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் தேவைப்படுறாங்க. கிரியேட்டரும் இன்ஃப்ளூயன்சரும் வேற. ஆக்சுவலா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க கிட்ட ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. அவங்க அது நல்லபடியா சம்பாதிச்சு வச்சாங்களோ இல்லை கெட்டபடியா சம்பாதிச்சு வச்சாங்களோ, அவங்க ஆல்ரெடி அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த ஆடியன்ஸ் கிட்ட அவங்க கொண்டு போய் சேர்த்துறாங்க. அது நல்ல விஷயமா கெட்ட விஷயம் பார்க்கல. இப்போ ரீசெண்டா கூட இந்த கேம்ஸ், ராஜா கேம்ஸ், இந்த மாதிரிப்பட்ட தேவையில்லாத கேம்ஸை ஈஸியா கொண்டு போய் சேர்த்துறாங்க. அவங்க வந்து அது நல்ல விஷயம் கெட்ட விஷயம்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அதுல இருந்து அவங்களுக்கு என்ன காசு கிடைக்குது அது மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர. ஸோ இந்த மாதிரி தான் போகும். இப்போ இது ஒரு தப்பான உதாரணம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது. கஷ்டப்படுறவங்களுக்கு, இந்த கிரிஞ்ச் பண்றவங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கல்ல சினி ஃபீல்ட்ல எல்லாம். ஸோ நம்ம இனி எதுக்கு பண்ணணும், அந்த மாதிரி டோட்டலா டவுன் ஆயிடுவாங்க எல்லாம் சிலவங்க. அதுதான் சொல்றேன். அவங்க அது மாதிரி விட்டுறக்கூடாது. சரி, ஓகே, அவங்களுக்கு கிடைச்சா கிடைக்கட்டும். இப்போ நமக்கு அப்புறம் வந்த நிறைய பேருக்கு சீக்கிரமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். அவங்க இன்னும் கிரிஞ்ச் பண்ணி ஈஸியா உள்ள போயிருந்திருக்கலாம். நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு தான் இருக்கோம், நம்மளும் டெய்லி பார்க்குறோம். இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்குன்னா கண்டிப்பா கஷ்டப்பட்டவங்களுக்கு இன்னொரு பொசிஷன் இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் நம்ம ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். வேற 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 வழியும் தெரியல. ஏன்னா வந்து கஷ்டப்பட்டு தோத்தவங்கன்னு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி கிரிஞ்ச் பண்ணி ஜெயிச்சவங்க லிஸ்ட் அதோட கம்மியாக தான் கண்டிப்பாக இருக்கும். நான் எல்லாராலையுமே கிரிஞ்ச் பண்ண எல்லாரும் பெரிய, இப்போ நீங்க என்ன சொல்லலாம், அந்த திவாகர்னு ஒருத்தர் அந்த வாட்டர் மெலான்லாம் சாப்பிட்றாரு. அவர் மாதிரி இன்னும் ஒரு 5-6 பேர் தான் சொல்ல முடியுமே தவிர கஷ்டப்பட்டு ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு மீடியா சினிமாவில் பெரிய பெரிய ஆட்களா இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க தானே. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை சொல்ல முடியும் இந்த மாதிரி லிஸ்ட்ல. நீங்க இப்போ சின்ன வயசுல வந்து சினிமா ஃபீல்டு பிடிக்குன்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஊர்ல இருந்து கிளம்பிருக்கீங்க. அங்க ஒரு எமோஷனலா விஷயம் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? அங்க நீங்க போனதுல நல்ல, நான் நினைச்சிட்டு போனது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி. ஆமா, நான் போன இதுல எனக்கு ஹெல்ப் பண்ணக்கு நாகர்கோவில்ல இருந்து பத்மநாதன் ஒரு அண்ணாச்சி தான் அங்க மேனேஜரா இருந்தார் சத்யா ஸ்டுடியோல. அவரு என்ன கண்ட உடனே ஏன் இங்க வந்தான்னு தான் கேட்டாரு. இதெல்லாம் மோசமான இது, அதுக்கு வேண்டி ஏன் வந்த அப்படின்னுலாம் கேட்டார். எனக்கு இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள ஒரே ஆதங்கம், நடிக்கணும் நடிக்கணும் நடிக்கணும்னு. குறையும் எனக்கு அந்த இது எனக்கு. ஆனால் சாப்பாடுக்கு எந்த குறையும் இல்லை. சாப்பாடுலாம் அந்த டைமுக்கெல்லாம் நான் அந்த நடிகர் மார்கள் கூடயே தான் சாப்பிட்டு இருந்தேன். அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருந்தது. இப்போ விஜயகாந்த் ஷூட்டிங் போகிறேன்னா விஜயகாந்த் அது பார்த்துட்டு நான் வந்து அவங்க கூட தான் சாப்பாடு, நளினி கூட சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. எனக்கு அந்த பிரேமுக்குள்ளே போக முடியல. அது ஒரு நல்ல சங்கடமாட்டு தான் இருந்து பிறகு வெளியே வந்துட்டேன். அவங்கள்ட்ட சொல்லாமலே வெளியே வந்து அந்த கலர் ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நீங்க அவங்க கூட இருக்கும் போது ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் அவங்க கூட இன்டராக்ட் ஆகுவாங்களா, பேசியிருக்காங்க? அப்படி பேச முடியல. நம்ம பாக்குறத விட அங்க பேசுறதுக்கு உள்ள வாய்ப்பு. ரஜினியோட ஃபேன் சொன்னீங்க. ரஜினி வந்து அவங்க சின்ன வயசுலயே அந்த உத்திரியாச்ச கொட்டை எல்லாம் போட்டு தான் நடப்பேன் வீட்டுல. அந்த ரஜினி மாதிரி தான் ஸ்டைலா இருப்பேன். அவரு மாதிரி கருத்த ட்ரெஸ், கருத்த பனியன், இந்த மாதிரி எல்லாம் ஸ்டைல் காட்டிட்டு தான் இருப்பேன். ரஜினி என்ன சொன்னா எனக்கு அப்படி ஒரு இது உயிர் ரஜினிக்கு உடல் அப்படியெல்லாம் போய் பார்த்தேன். வீட்டில் போய் பார்த்துட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்துட்டு கேட்டேன், நீங்கள் நாகர்கோவிலுக்கு வாங்கன்னு. அவர்கிட்ட அவருக்கு பாசையில் டக் டக்குன்னு சொன்னார். நான் வரேன் வந்திருக்கேன், இதுக்கு முன்னால் வந்திருக்கேன்னு எல்லாம் சொன்னார். எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து அந்த ரஜினிகாந்த் ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள்லாம் என் வீட்டில் வந்து பார்த்துட்டே போகும். எனக்கு அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த ஃப்ரேம் இன்னைக்கும் வீட்டில் வச்சிருக்கேன். ரஜினியும் நானும் சேர்ந்துருக்கேன். ஆக்சுவலா ஒரு படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே ராஜா சின்ன ரோஜா படம் நடிச்சுட்டு வந்தாரு. வந்த உடனே நான் போய் பார்த்தேன்.